Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே என் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, பலவிதமான கேள்விக்குறிகள், பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் பாதையை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் புறம்பே தள்ளிவிடுகிற தெய்வம் அல்ல. அதாவது அவன் இயேசுவே நம்பி அவரே பின் சென்று வருகிற ஒரு ஸ்திரீயை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனத்திலிருந்து நமக்கு வாசிக்க முடிகிறது. அவள் ஒரு கனானிய ஸ்திரீ. அந்த ஸ்திரீ தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறதுனாலே அவளை சொஸ்தமாக்க வேண்டும் என்று இயேசுவோடு கேட்கிறார். ஆனால் இயேசுவோ ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, மௌனமாய் போகிறார். அதை கண்டு இயேசுவின் கூட இருந்த சீஷர்கள் கூட சொல்லுகிறார்கள், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும். ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களிலே ஏசப்பா மௌனமா இருக்கிறார், நமக்காக கிரியை செய்யவில்லை என்று நம்முடைய இருதயத்திலே எண்ணங்கள் வருகிறதா? இல்லை இல்லை, சோர்ந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே பல நம்மை சோர்ந்து போக பண்ணுகிற வார்த்தைகளை நம்ம கேட்கிறோமா? ஆமென், ஸ்தோத்திரம். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த வசனத்திலே, அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசு பேசுகிறார். இயேசு சொல்லுகிறார், காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டானே என்று மற்றபடி அல்லவென்றார். அதாவது ஆமென், ஸ்தோத்திரம். உங்களை தேடி அல்ல, காணாத போன ஆடுகளை தேடிதான் நான் வந்தேன் என்று அவர்களிடத்துல சொல்லுகிறார். ஆனாலும் அந்த ஸ்திரீ திரும்பவும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டார். இன்றைக்கு கூட பல வார்த்தைகளை கேட்டும் தேவனுடைய செயல்களை காண முடியாமல் இருந்தும் கூட, அப்பா எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களோடு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென். ஆனால் 26ஆம் வசனத்திலே திரும்ப அவள் பேசுகிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று இயேசு திரும்ப அவள் இடத்துல சொல்லும் போது அவள் சொல்லுகிறார், மெய்தான் ஆண்டவரே, அது நல்லதல்ல. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. ஆமென். அப்பொழுதுதான் இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். 28வது வசனம், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். Matthew chapter 15 verse 28. Then Jesus said to her, woman, you have great faith, your request is granted. And her daughter was healed at that moment. ஆமென். பிரியமானவர்களே, சில தேவனுடைய கிரியைகள் காண தாமதமாகிறதா? சில வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகிறோமா? ஆமென். நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவுகள் இல்லாவிட்டால் எதிர்பார்க்கிற காரியங்கள் தெய்வ சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்காமற் போகிறதா? இல்ல, விசுவாசத்தோடு காணப்படுவோமாக. திரும்பவும் விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கையிடுவோமாக. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆமென். இந்த இயேசு சொல்லுகிற ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. You have a great faith. ஆமென். Your request is granted. உடனே இயேசு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. அப்படியே அந்நேரமே அவள் மகள் சொஸ்தமானாள் என்று பார்க்கிறோம். நிச்சயமாகவே நாம் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கிற, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏசப்பா நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வார். விசுவாசத்தோடு காணப்படுவோமாக. கர்த்தர் நம்ம இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். உங்கள் அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற உங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுகிற அந்த நாளிலே நேர்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எவ்வளவு கர்த்தாவே ஜெபித்தோம், ஆமென், விடுதலை நடக்கவில்லையே. ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவள் பல வார்த்தைகளை கேட்டு சோர்ந்து போகிற, பல கேள்விக்குறிகளை கேட்டு சோர்ந்து போய் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, தேவனிடத்துல இன்னும் உதவி செய்யும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிற, அப்பா, விசுவாசத்தின் வார்த்தைகளை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களின் விசுவாசத்தை நீர் கனப்படுத்தி, அப்பா ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்களுமே விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, விசுவாசிக்கிற மாதிரி
ஸ்தோத்திரத்திலே கர்த்தாவே. அப்பா இந்த நேரத்திலே ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு பெரிய காரியங்கள் இதுவரைக்கும் நடக்காத ஒரு அதிசயம் குடும்பங்களிலே கர்த்தாவே நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம், தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you.